Hi friends, welcome to PKR Excellent English course. In today's class, we are going to see how to form sentences in present perfect tense. Present perfect tenseல எப்படி sentence form பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். What is present perfect tense? Present perfect tense என்பது என்ன அப்படின்னா it is used to denote the events which just occurred and to recall the already happened events. அதாவது in present tenseல 4 tense இருக்கு, 4 விதமாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஒரு செய்தியை ப்ரெசண்ட்ல 4 விதமாக சொல்லலாம். present simple, present continuous, present perfect continuous இப்படி 4 சொல்லலாம். present simple என்பது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை present simple சொல்லணும். இது present continuous என்பது அந்த டைமில் which is going on, ஒரு ஆக்டிவிட்டி அந்த டைமில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். பட் இன் டுடே கிளாஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, அது என்னதுன்னா இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் தி ஈவெண்ட்ஸ் விச் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் டு ரீகால் த ஆல்ரெடி ஹேப்பன்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ஒரு நிகழ்வு ப்ரெசண்ட்டில் சற்று முன் தான் முடிந்திருக்கிறது. அதை போல் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ், ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை ரீகால் பண்ணுறது. இந்த விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம். இது பார்க்குறது சிம்பிள் பாஸ்ட் போல் தெரியும், பட் இட் இஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ் அதை ரீகால் பண்ணுறோம். அது மாதிரி இப்படி சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் நவ், சற்று முன் நடந்த நிகழ்வுகளை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் ஹியர். இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் ஹியர். நான் இப்போ தமிழில் சொல்கிறோம் இல்லையா, நான் இப்போ தான் இங்கே வந்தேன், நான் இப்போது தான் இங்கே வந்தேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் ஹியர். என்ன கேட்குறோம், நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறோம். உங்களுடைய லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிறது ஐ ஹாவ் ஜஸ்ட் டேக்கன் மை லஞ்ச். ஐ ஹாவ் ஜஸ்ட் டேக்கன் மை லஞ்ச். நான் என்னுடைய லஞ்ச் இப்போ தான் எடுத்துக்கிட்டேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்சுன்னு சொல்லலாம். I have just had my lunch இப்படியும் சொல்லலாம். அது just now I have finished my work. Just now I have finished my work. What is your work அப்படின்னு கேட்குறோம். உன்னுடைய ஒர்க் என்ன? Are you completed your work? உன்னுடைய ஒர்க்கை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்லும்போது இப்போ தான் என்னுடைய ஒர்க்கை முடித்தேன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தான் என்னுடைய ஒர்க்கை முடித்தேன். அதை எப்படி சொல்லணும்னா ஜஸ்ட் நவ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் ஆர் ஜஸ்ட் நவ் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். இப்போ என்ன, சற்று முன், இப்போ தான் முடித்தேன். இது போல் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ், சற்று முன் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிடும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இதை போல் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஒரு நடந்து முடிந்த நிகழ்வாக இருக்கலாம், அதை ரீகால் பண்ணும் பொழுதையும் we can say in present perfect tense. அதையும் நாம் present perfect tenseல சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒருத்தர் பார்த்து கேட்குறோம், எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கியான்னு கேட்குறோன்னு வச்சுங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா
I have done the examination well. I have done the examination well. Have done present perfect. I have done the examination well. நான் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன? ஐ ஹவ் ரிட்டன் த எக்ஸாமினேஷன் வெல். ரிட்டன் எழுதியிருக்கிறேன். அதை எப்படி சொல்கிறோன்னா நல்லா செஞ்சுருக்கேன். ஐ ஹவ் டன் த எக்ஸாமினேஷன் வெல். அதே போல் இப்போ ஒரு ஆள் இங்கே வந்திருக்கார், ஊருக்கு வந்திருக்கார். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்குறோம். ஃபார் வாட் பர்பஸ் ஹி ஹேஸ் கம் ஹியர் அப்படின்னு கேட்குறோம். ஒருத்தர் ஊருக்கு வந்திருக்காரு, அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு? ஜஸ்ட் வி ரீகால். அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், he has come here to attend a marriage. He has come here to attend a marriage. ஒரு மேரேஜில் அட்டன் பண்ணுறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு. இப்படி சொல்லலாம். வேர் இஸ் யுவர் ஃபாதர் அப்படி கேட்குறோம். உடைய ஃபாதர் எங்கே? உடைய ஃபாதர் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபாதர்? இதுக்கு ரிப்ளை என்ன சொல்கிறோன்னா, மை ஃபாதர் ஹேஸ் கான் டு ட்ரிச்சி. மை ஃபாதர் ஹேஸ் கான் டு ட்ரிச்சி. மை ஃபாதர் ஹேஸ் கான் டு ட்ரிச்சி. என்னுடைய அப்பா ட்ரிச்சிக்கு போயிருக்காரு. தகவலுக்காக, ஃபார் இன்ஃபர்மேஷன். அவர் திருச்சிக்கு போயிருக்காருங்கிறது ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஈவென்ட். அதை ரீகால் பண்ணுற பொழுது மை ஃபாதர் ஹேஸ் கான் டு ட்ரிச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து என்ன கேட்குறோன்னா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறோம். என்ன படிச்சிருக்க? வாட் இஸ் யுவர் எஜுகேஷன்? நீ இது வரைக்கும் என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறாரு, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் +2. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் +2. நான் +2 முடிச்சிருக்கேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் +2 அது மாதிரி சொல்கிறாரு. இப்போ எந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணியிருக்கு? ஆல்ரெடி த மேட்ச் ஹாஸ் கம்ப்ளீட்டட். ஆல்ரெடி தி மேட்ச் ஹாஸ் ஃபினிஷ்டு. மேட்ச் முடிஞ்சு போச்சு. அதில் எந்த டீம் வின் பண்ணியிருக்கு? எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க கேட்குறோம் இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? த இண்டியன் டீம் ஹாவ் won த மேட்ச். த இண்டியன் டீம் ஹாவ் won த மேட்ச். இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிரதர் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படி சொல்கிறோம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். என்னுடைய பிரதர் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காரு. எப்படி சொல்கிறது? மை பிரதர் ஹேஸ் பர்ச்சேஸ்ட் எ நியூ கார். மை பிரதர் ஹேஸ் பர்ச்சேஸ்ட் எ நியூ கார். மழை எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறோம். மழை எப்படி போயிட்டுருக்கு? அதை கேட்கும்போது சொல்கிறாரு, இட் ஹேஸ் ரெயின்டு வெல். இட் ஹேஸ் ரெயின்டு வெல். நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறோம்? இப்போ அட் ப்ரெசன்ட் இப்போ மழை பெஞ்சிட்டுன்னு வச்சுக்கோம். அது கண்டினியூஸில் சொல்லணும். அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங் நவுன்னு சொல்லணும். தற்சமயம் மழை பெய்து கொண்டு இருந்ததுன்னா அதை இட் இஸ் ரெய்னிங் நவ் அப்படின்னு சொல்லணும். இதையே மழை பெய்து முடித்திருக்கிறது, அதை எப்படி சொல்லணும்னா இட் ஹேஸ் ரெயின்டு வெல். இட் ஹேஸ் ரெயின்டு வெல். இது போல் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸை ரீகால் பண்ணுவதற்கும் ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ் சற்று முன் நடந்த நிகழ்வுகளை சொல்வதற்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற டென்ஸில் நாம் வாக்கியங்கள் அமைக்கலாம். இதை கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் மேக் மெனி சென்டென்சஸ். இந்த டென்ஸில் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை போல் இன் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறத we can see in the next class. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வகுப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். We will see in the next class. Thank you.